எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது இன்னொரு செயலுக்கான தொடக்கமாக இருக்கலாம், இல்லாட்டி முன்னாடி நடந்த சம்பவத்திற்கான முடிவாக இருக்கலாம். என்னோட இந்த ஐலண்ட் ஹாப்பிங்க்கு பின்னாடி ஒரு தேடல் இருக்கு. உலகம் பெருசா தெரிஞ்சுக்காத ஒரு உண்மை. எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும். என்னோட அடுத்த இடம் ஹிரோஷிமா. பல வரலாற்று உண்மைகள் புரிந்திருக்கும் அந்த பூமிக்கு போறதுக்கு முன்னாடி ஜப்பானின் இன்னொரு வினோதமான இடத்துக்கு நான் போனேன். சைக்கிளிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு. சிங்கப்பூர்லயே நிறைய சைக்கிளிங் ட்ரெயில்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஜப்பான்ல சைக்கிளிங் போகலாம்னு கேட்டா நேரா இந்த தீவுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஜப்பான்ல மொத்தம் 14,125 தீவுகள் இருக்கு. இதுல பல சின்ன சின்ன தீவுகளா பக்கத்துலயே இருக்கு. ஜப்பானோட நிலப்பரப்புல ஆன்ஷு, ஷிகோகு, கியோஷு இது மூணையும் சீட்டோ இன்லைன் சீ பிரிக்குது. இவ்வளோ நாள் நம்ம ஆன்ஷூவில் இருந்தோம், இப்போ நம்ம ஷிகோகுக்கு போக போகிறோம். இதுக்கு நடுவில் நிறைய குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங் ஐலண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால நான் ஐலண்ட் ஹாப்பிங் பண்ணலான்னு ஒரு ஐலண்டுக்கு வந்திருக்கேன். இந்த ஐலண்டை சுற்றி பார்க்கறதுக்கான பெஸ்ட் வே சைக்கிளிங். நான் என்னோட சைக்கிளை சூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சைக்கிளை சூஸ் பண்ணுறதுக்கான ரிசிப்டை கொடுத்துட்டாங்க. நான் போய் எனக்கான சைக்கிளை சூஸ் பண்ண போகிறேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இங்கே பார்த்தீங்களா, லெமனுக்கு கூட சிலை வச்சுருக்காங்க. இந்த ஐலண்டோட பேர் இக்குச்சிக்கிமா. அதுக்கு இன்னொரு பேர் லெமன் ஐலண்ட். இங்கே லெமன் பெரிய அளவில் உற்பத்தி ஆகுது. இங்கேருந்து தான் ஜப்பான் முழுக்க லெமன்ஸ் போகுது. அங்கே பாருங்களேன், அந்த லெமன் நல்லா பால் மாதிரி இருக்குது. இந்த லெமன் சின்னதாக சப்பையாக இருக்குது. அந்த லெமன் நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்குது. இங்கே நிறைய விதமான லெமன்ஸ் இருக்கும் போல இருக்கேன். இவ்வளவு நாள் வரலாறை ரொம்ப புரட்டியதால கொஞ்சம் ஃப்ரீயா சுத்தலான்னு முடிவு பண்ணேன். இதுதான் ஜப்பான்லேயே சைக்கிளிங்க்கு சிறந்த ரூட். ஜப்பான்லேருந்து மட்டும் இல்லாமல் பல வெளிநாட்டில் இருந்தும் இந்த ரூட்டில் சைக்கிளிங் பண்ண வருவாங்க.
இந்த பாதைக்கு பேர் ஷிமானாமி கைடோ. சுமார் 70 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதை சீட்டோ உள்நாட்டு நதியில் இருக்கும் முகாஷிமா, இனோஷிமா, இக்கோச்சிஜிமா, ஒமிஷிமா, ஹக்காட்டாச்சிமா மற்றும் ஒஷிமா தீவுகளை இணைக்குது. நீங்கள் யோசிக்கிறது புரியுது, இந்த காஸ்டியூமில் அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது. அதனால் இந்த பாதையோட மெயின் ஹைலைட்டான இந்த டட்டாரா பாலத்தை கடந்து போயிடலான்னு வந்தேன். இந்த தீவில் பல கலைப்படைப்புகள் இருக்கு. நிறைய வினோதமான சிலைகளை பார்க்க முடியும். லெமன் ஐலண்ட் வந்துட்டு எலுமிச்சை பழத்தை பார்க்கலனா எப்படி? அந்த பாலத்துக்கு கீழே வரும்போது எலுமிச்சை தோட்டத்தை பார்த்தேன். நான் ஒரு லெமன் ஃபார்முக்கு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் எந்த லெமனையும் பார்க்க முடியாது, ஏன்னா இப்போ அந்த சீசன் கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் வந்து இந்த மாதிரி ஒரு மொட்டு மாதிரி உருவாகும். இந்த மொட்டிலிருந்து பூ வெளியாகும். அந்த பூலாம் உதிர்ந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே உள்ளுக்கு இருந்து இந்த லெமன் உருவாகும். ஸோ இந்த லெமன் உருவாகிறதுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. ஆரம்பத்தில் இங்கே லெமன் ஃபார்மே கிடையாது. 1920s தான் இந்த லெமன் கல்டிவேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே விளையிற லெமன் வகையோட பேர் லிஸ்பன். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாம், போர்ச்சுகலோட கேபிட்டல். ஸோ அங்கேருந்து தான் இந்த சீட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு இங்கே ஒரு மரம் 500லேருந்து 600 வரைக்கும் காய் காய்க்குது. அப்படி சீசன் டைமில் 5000 கிலோ வரைக்கும் இங்கேருந்து லெமன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த லெமன் ஃபார்மோட மேனேஜர் நம்ம கூட இருக்காரு. பழத்தை தவிர்த்து எலுமிச்சை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே தயாரிக்கிறாங்க. அது என்னென்னு அவர்கிட்ட கேட்கலாம். கேன் யூ டெல் மீ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் யூ மேக் த்ரூ லெமன்ஸ்? こちらがハニー&レモンです。 ஓ, ஹனியில் லெமனை சோக் பண்ணியிருக்காங்க. இனிப்பா இருக்குமா புளிக்குமா தெரியலையே, சாப்பிட பார்ப்போம் அப்புறமா. வேற? 次はキャンディー。 கேண்டி. レモンキャンディー。 லெமன் டேஸ்ட்டில் கேண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவர்னஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது தண்ணி குடிக்கிறதுக்கு தானே? எனக்கு கொஞ்சம் தாகமாக தான் இருக்குது. உடச்சி குடிக்கலாமா? ஓகே. வெரி ரிஃப்ரெஷிங். பாருங்களேன், லெமன் யூஸ் பண்ணி இங்கே நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஜப்பானில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாங்க. ஓகே அங்கிள், அரிகாத்தோ கோசாயிமாஸ். ありがとうございました。 ஆல்ரைட். வந்ததுக்கு அந்த தோட்டக்காரரோட பேசி இலவசமா சில பொருட்களை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் வெயில்ல சைக்கிளை மிதிச்சதுல பாடி டயர்ட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இக்கோச்சிஜிமால அனாகோன்னு சொல்லப்படுற கோங்க ஈல் தான் ரொம்ப பிரபலம். ஆனா நான் ஈல் முன்ன பின்ன சாப்பிட்டதில்லை. அதனால வேற என்ன கிடைக்கும்னு கேட்டபோது ஒரு சின்ன கடையை காட்டுனாங்க. இந்த இடத்துல 2 விஷயம் ஃபேமஸ். ஒன்று க்ரோக்கெட், இன்னொன்று ஆக்டோபஸ். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் ஏதோ ஒரு வூட் மாதிரி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இதெல்லாம் காய வச்சா ஆக்டோபஸ். ஸோ இப்போ நான் அந்த க்ரோக்கெட் கடையை தான் தேடி போய்கிட்டு இருக்கேன். அந்த கடை அதோ அங்கே இருக்கு. இதுதான் அந்த கடை. இந்த கடையை பாருங்களேன். இந்த கடையில் நிறைய டிவி சேனல்லேருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் அவர் ஃபோட்டோ எடுத்து சிக்னேச்சர் வாங்கி இங்கே ஒட்டி வச்சிருக்காரு. Simasen. Can I have one croquette? Okay. Okay.
Okay. How much? 700円のお返しありがとうございました。 arigatou gozaimasu. நான் 2 வாங்கியிருக்கேன். இதில் 1 கட்லெட், இன்னொன்று croquette. ஸோ இப்போ நான் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். என்ன பசி ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்குங்க. இது நம்ம சிக்கன் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு எக் தொட்டு பிரெட் கிரம்ஸ் போட்டு பொரிச்சு சாப்பிடுவோம்ல, அதே தான். உள்ள அந்த மீட் நல்லா வெந்திருக்கு, வெளியே கிரன்ச்சியாக சாப்பிடும்போது சுவையாக இருக்கு. இது நம்ம பர்கர்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த பேட்டி அதோட டேஸ்ட் மாதிரியே அது கிரன்ச்சியாக இன்னும் நல்லாயிருக்கு. இதில் வந்து காரம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சேவரி டேஸ்ட்டில் இருக்குது. இவங்க இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்கிற மாதிரி நானும் சைன் பண்ண போகிறேன். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. எழுதி கொடுத்தாச்சு. இந்த போர்டையும் இங்கே மாட்டிடுவாங்க. அடுத்த தடவை நீங்கள் வந்தீங்கன்னா என் ஃபேஸையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல எப்படி இருக்கு. ஆக்சுவலி இங்கே இன்னொரு விஷயம் ஸ்பெஷல், அதை நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, குறுக்கு இந்த கௌசிக் வந்தா கோழியோட கால். அந்த கோழி கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்க. Can I have chicken leg? இங்கே பார்த்தீங்களா சிக்கன் leg எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பார்க்கறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. கிரில் பண்ண ஸ்மெல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், உள்ள அந்த மீட் கூட நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த இறைச்சி. இந்த இறைச்சி வந்து இது கொஞ்சம் சால்ட்டியாகவும் இருக்குது. சாய் சாஸ் சேர்த்தனால அந்த சால்ட்டினஸ் தெரியுது. ஸோ அந்த இனிப்பையும் அந்த சால்ட்டினஸும் சேர்த்து அந்த கிரில் சிக்கன் இருக்கும்ல, அந்த மாதிரி சுவையில் அருமையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு சைக்கிளை எடுத்துட்டு கிளம்பும்போது தூரத்தில் ஒரு மலைக்கு மேலே பளிங்கு கற்கள் குவிஞ்சு இருப்பதை பார்த்தேன். சரின்னு அதை தேடி போனேன். அந்த பளிங்கு மலைக்கு ஒரு கோவில் வழியாக தான் உள்ளே போகணும். கோசாஞ்சி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் தான் இந்த இடத்த உருவாக்கியிருக்காரு. இட்டாலியில் இருக்கிற கேப்ரி மாதிரி இந்த இடம் இருக்குது. இங்கேயும் லெமன்ஸ் எல்லாம் விளையுது. அது மட்டும் இல்லாமல் மெடிட்ரேனியன் சீக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளை பில்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. நான் அந்த தொழிலதிபர் சொன்னல, அவர் தான் அவரோட அம்மாக்காக இங்கே ஒரு கோவிலையும் கட்டியிருக்காரு. இந்த கோவிலோட பேர் கோசாஞ்சி. அந்த கதவுகளை பார்த்தீங்கன்னா நாரா டெம்பிளில் இருக்கிற கதவுகள் மாதிரியே இருக்குது. நான் நினைக்கிறேன் ஜப்பானியர்களுக்கு கோவில்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஒருவேளை தமிழர்கள் மாதிரி கோவில் இல்லாத ஊரில் குடியேறாதேன்னு ஏதாவது பழக்கம் வச்சிருப்பாங்களோ. எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய கோவிலை கட்டி வச்சிருக்காங்க. சரி, போறது தான் போறோம். இது என்ன கோவில்னு தெரிஞ்சுக்கலாம். கோசாஞ்சியோட அம்மா பக்கத்தில் ஒரு விழாவில் தான் தங்கியிருந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இந்த கோவிலை அவர் கட்டியிருக்காரு. இது என்னதான் புத்திஸ்ட் டெம்பிளாக இருந்தாலும் அம்மா தான் முதற் கடவுள் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா இந்த கோவிலில் நிறைய அவங்க அம்மாவை பற்றி சொல்லியிருக்காரு. இதுதான் thousands of Buddha cave. தப்பு செஞ்சா நரகத்துல என்னென்ன தண்டனைலாம் கொடுப்பாங்கன்னு நம்ம ஹப்பாவிலால காட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும்.
இதை சாதாரணமாக காட்டினா யாருமே பார்க்க மாட்டாங்கங்கிறதுக்காக தான் இங்கே ஒரு கேஃப் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. சின்னது பெருசு கீழே செவுத்துல சீலிங்லன்னு எல்லா இடத்துலையும் புத்தர் சிலையை நிரப்பி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ளேயே நீர்வீழ்ச்சிகள் பாலங்கள்னு சுவாரஸ்யமா கட்டியிருந்தாங்க. ஒரு வழியா அந்த குகையிலிருந்து மேலே வந்து பளிங்கு மலைக்கு வந்துட்டேன். இந்த கோவிலோட ஹைலைட்டே இந்த இடம் தான், ஹில் ஆஃப் ஹோப். இங்கே இருக்கிறது எல்லாமே இட்டாலியன் மார்பிள்ஸ். கொசாஞ்சி ஒரு மார்பிள் வியாபாரி. இந்த மார்பிள் எல்லாம் இட்டாலியிலேயே செதுக்கி அங்கேருந்து கப்பலில் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இக்குச்சிஜிமால சைக்கிளில் சுற்றிட்டு அடுத்த தீவான ஒகோனோஷிமாவுக்கு ஃபேரி எடுத்தேன். உலக மக்கள் பலருக்கு தெரியாத ஒரு இடம் இது. அப்படியே தெரிஞ்சாலும் அது முயல்கள் அதிகம் வாழும் ரேபிட் ஐலண்ட்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற உண்மை நிறைய வெளியே தெரியாது. ஜப்பான் மேலே போடப்பட்ட அணுகுண்டோட தாக்குதலிருந்து வெளியே வர பல வருஷங்கள் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இங்கே தயாரிக்கப்பட்ட ரசாயன வெடிமருந்தை பசிபிக் பெருங்கடலில் கரைக்கவே 1 வருஷம் ஆச்சு. அது மற்ற ஜப்பான் தீவு போல இல்லாமல் மிகுந்த கவனத்தோட கட்டப்பட்ட தீவு மாதிரி இருந்துச்சு. ஃபேரியில் வரும்போது அந்த தீவோட எல்லை சுவர்களும் வெள்ளை கரங்கரை விளக்கும் தெரிஞ்சது. ஃபேரி நிறுத்தத்துக்கிட்டேயே ஒரு பேருந்து நிலையம். அங்கே ஒரு பேருந்து நின்றுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த தீவுக்கு போகிற கடைசி பேருந்து அதுதான். மொத்தமாகவே ஒரு 5-6 பேர் தான் அந்த பஸ்ஸில் இருந்தாங்க. என்ன தவிர பஸ்ஸில் இருந்த எல்லாருமே ஜப்பானியர்கள் தான். பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் முயல்கள் துள்ளி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தீவுல மனுஷங்களை விட அதிகம் இருப்பது முயல்கள் தான். முயல்கள் பொதுவாகவே இனப்பெருக்கம் அதிகமாக செய்யும் உயிரினம். அதனாலேயோ என்னவோ கவனிக்க ஆள் இல்லாததால இந்த தீவு முழுக்க முயல்களாக தான் இருந்துச்சு. ஆனா இந்த முயல்கள் நம்ம மற்ற இடங்கள்ல பார்க்குற முயல்கள் மாதிரி இல்லை. நம்ம அதுங்க பக்கத்துல போலாம், தொட்டு தூக்கலாம், எதுக்குமே பயப்படாம அதுங்க நம்ம கிட்ட வரும். ஏன் போட்டோக்கெல்லாம் கூட போஸ்ட் கொடுக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். இங்க இந்த தீவுல தங்கும் விடுதிலாம் இருக்கு. என்னோட வந்த அந்த 5-6 பேர் இங்க தங்கி இருந்து போக தான் வந்தாங்க. அந்த முயல்களை சிலதுக்கு முகத்துல தழும்பும் உடம்புல காயங்களும் இருந்துச்சு. இந்த தீவுக்கு எப்படி இவ்வளவு முயல்கள் வந்திருக்கும்னு கேட்டாக்கா பலரும் பல கதைகள் சொல்றாங்க. ஆனா அதுல ஒண்ணு இவை சோதனைக்காக கொண்டு வரப்பட்டவைன்னு சொன்னாங்க. அப்படி என்ன சோதனை இந்த தீவுல நடந்துச்சு? இந்த மொத்த தீவுமே மேலேந்தோ தூரத்திலேருந்தோ பார்க்க மரங்களும் சின்ன மலையும் இருக்கிற தீவு மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த மரங்களுக்கு கீழே இருப்பது ஒரு மிகப்பெரிய ரசாயன வெடிமருந்து தயாரிக்கும் ரகசிய விஷவாயு தொழிற்சாலை.
எனக்கு பின்னாடி பார்க்குறீங்களா, இதுதான் அந்த பாய்சனஸ் கேஸ் ஃபேக்ட்ரியோட கெமிக்கல் வேர்ஹவுஸ். இந்த இடம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த முழு தீவையும் ஜப்பானோட வரைபடத்துலேருந்தே எடுத்துட்டாங்க. இப்போது இந்த முயல்களால் தான் இந்த தீவு மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் இந்த ஒகுனோஷிமா தீவில் 9000 டன் ரசாயன ஆயுதங்களை உற்பத்தி செய்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கு. தடாமி டவுன்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த சின்ன தீவு 2ஆம் உலகப் போரின் போது ஒரு தனிமையான தீவாக இருந்துச்சு. உள்ளூர்வாசிகள் யாரும் இந்த தீவை பற்றி பேசக்கூடாது, ஏன் இந்த இடத்தை தாண்டி போகும் ரயில்களின் ஜன்னல்கள் கூட மூடிதான் இருக்கணும்னு சட்டம் இருந்துச்சாம். இங்க தயாரிக்கப்பட்ட முக்கியமான விஷவாயு மஸ்டர்ட் கேஸ். அதோட 1 கிராமே ரொம்ப கொடியது. 10 டன் போதும் டோக்கியோ நகரத்தையே சுடுகாடாங்க. அப்படிப்பட்ட விஷவாயுவையும் ஃபூகோன்னு சொல்லப்படுற பலூன் பொம்மையும் தான் 1929 1944 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஜப்பான் இங்கே தயாரிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த தீவோட தெற்கு, வடக்கு மற்றும் மத்தியில் பீரங்கி பேட்டரிகள், ஆயுதங்கள் வைக்கும் இடம், தொழிற்சாலை கட்டிடங்கள்னு எல்லாமே இடிஞ்ச நிலையில இருந்துச்சு. 1897 இருந்து 1902 வரை 22 பீரங்கிகள் இங்க நிறுவப்பட்டிருக்கு. அதோட இடங்களை இங்க பார்க்க முடியுது. இங்க இந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்த 6700 சிறுவர்கள்ல 1000 பேர் 13 இருந்து 14 வயதிற்கு உட்பட்ட சின்ன பசங்க. அந்த காலத்துல ஜப்பான் ஆட்சியாளர்கள் மற்ற நாட்டு மக்களை மட்டும் இல்லாம தன் நாட்டு மக்களையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. 7 நாளும் வேலைக்கு வரலனா தேச துரோகி பட்டம்னு சர்வாதிகாரம் செஞ்சிருக்காங்க. இங்க தயாரிக்கப்பட்ட விஷவாயுவால இங்க வேலை பார்த்த 90% ஊழியர்களுக்கு மூச்சு பிரச்சனையும், சரும வியாதியும், ஏன் புற்றுநோயும் வந்திருக்கு. 2ஆம் உலகப் போரின் போது சீனா மேல இந்த விஷவாயுவை குண்டுகளாக்கி போட்டிருக்காங்க. அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. பின்னர் அதையே அமெரிக்கா மேல போட திட்டம் போட்டிருக்காங்க. ரெய்கோ ஒகாடா அப்படிங்கிற பாட்டி தன்னோட சின்ன வயசை இந்த தீவில் தான் கழிச்சிருக்காங்க. அவங்க எழுதின புத்தகத்தை படித்ததுனால தான் நான் இங்கே வந்தேன். ராட்சச பலூன் செய்ய போகிறோம்னு நினச்சி வந்து உயிரை கொள்ளும் வெடிமருந்தை தயாரித்தோம்னு சொல்கிறாங்க. நவம்பர் 3, 1944 10 மீட்டர் வட்டம் கொண்ட ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட ராட்சச காகித பலூன்ல 5 கிலோ தீக்குளிக்கும் சாதனங்களையும் 15 கிலோ வெடிகுண்டையும் கட்டி பசிபிக் பெருங்கடலை தாண்டி அமெரிக்காவை தாக்க அனுப்ப துவங்கியது ஜப்பான். 5 மாசத்துல சுமார் 9300 பலூன்களை பறக்க விட்டுருக்காங்க. காற்றின் திசைக்கு ஏற்பவும் வேகத்திற்கு ஏற்பவும் கிட்டத்தட்ட 361 பலூன்கள் அமெரிக்காவை சென்றடைஞ்சது. சில மிச்சிகனுக்கும் வடமேற்கு அமெரிக்காவுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அமெரிக்க மக்கள் பீதி அடையாம இருக்கவும் ஜப்பானின் இந்த முயற்சியை தோல்வி அடைய செய்வதற்காகவும் ஊடக துணையுடன் அமெரிக்க அரசு மௌனமாய் இருந்திருக்காங்க. இதை பார்த்து ஜப்பானியர்கள் தங்கள் பலூன் அமெரிக்கா போய் சேரலையோன்னு நினைச்சு 1945 ஏப்ரல்ல இந்த தாக்குதல்களை நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது உலகமே அறிஞ்சது.
இங்கேருந்து வெளியாகிற நச்சு காத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இது மறுபடியும் ஜப்பானில் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவங்களே அவங்களோட சொந்த காசை போட்டு இந்த மியூசியமை கட்டியிருக்காங்க. 4 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள இந்த தீவுக்குள்ள மறைஞ்சிருக்கும் பல உண்மைகள் மக்களுக்கு எடுத்து சொல்ல இங்க வேலை செஞ்சவங்களால கட்டப்பட்ட அருங்காட்சியகத்துக்குள்ள போய் பார்த்தேன். இந்த விஷவாயுவால இங்க இறந்தவங்க பத்தியும் அது எவ்வளவு கொடியதுங்கிறத பத்தியும் எடுத்து சொல்லியிருந்தாங்க. 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் தோத்ததுக்கு அப்புறம் அவசரமா இங்க தயாரிக்கப்பட்ட எல்லாத்தையுமே பசிபிக் கடல்ல கரைச்சாங்களாம். அதோட இந்த இடத்த ஜப்பான் வரைபடத்திலிருந்தே நீக்கிட்டாங்களாம். ஆனா இவங்க கடல்ல தூக்கி போட்ட பல வெடிமருந்துகள் 1951 இருந்து 2002 வரைக்கும் ஜப்பானின் பல இடங்களில் கரை ஒதுங்கியிருக்கு. 1963ல் இந்த இடத்த முழுதும் சுத்தம் செஞ்சு கொஞ்சம் முயல்களை இங்க விட்டு இதை ஒரு சுற்றுலா இடமா மாத்தி வச்சிருக்காங்க. ஒருவித கனத்த இதயத்தோட அங்கிருந்து கிளம்பினேன். ஹிரோஷிமா ஒரு துடிப்பான நகரம். அழிக்க முடியாத வரலாறு, சுவையான உணவு மற்றும் அன்பான மக்கள் நிறைஞ்ச ஹிரோஷிமா 2ஆம் உலகப் போர்ல அணுவாயுத தாக்குதலால பேரழிவை சந்திச்சிருந்தாலும் அதெல்லாம் மறந்து தன்னம்பிக்கையோட ஒரு புது நகரமா இருக்கு. ஹிரோஷிமால தான் ஜப்பானின் மிக நீளமான ட்ராம் லைன்ஸ் மற்றும் அதிகம் பயன்படுத்தும் ட்ராம் நெட்வொர்க் இருக்கு. இது சீட்டோ உள்நாட்டு நதியை ஒட்டி இருப்பதால இங்க கடல் உணவு அதிகம் கிடைக்கும். அதுலயும் ஆயிஸ்டர் உற்பத்தியில ஜப்பான்லேயே முதன்மை மாகாணம் ஹிரோஷிமா. அதனால காலையிலேயே நான் ஆயிஸ்டர் எப்படி வளர்க்குறாங்க, அதுல இருந்து என்னென்ன வித்தியாசமான உணவுகள் கிடைக்குதுன்னு பார்க்க போனேன். நேற்று நைட் வரும்போது பிரிட்ஜஸ்க்கு கீழெல்லாம் வந்து கட்டைகள் போட்டு வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டபோது சிப்பிகள் அங்கே தான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் காலையிலேயே எழுந்திரிச்சு இங்கே வந்திருக்கேன். ஜப்பானில் 60% சிப்பிகள் இங்கேருந்து தான் வெளியாகுது. 400 வருஷமாக இங்கே சிப்பிகள் வளர்த்துட்டு இருக்காங்க. வாங்க சிப்பிகள் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடல்ல கட்டைகளால செய்யப்பட்ட பாதைகள் நிறைய மிதப்பதை பார்த்தேன். அங்கதான் தண்ணிக்குள்ள ஆயிஸ்டர்ஸ் வளர்க்கப்படுது. காசு மாலை மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒட்டி கடலுக்குள்ள ஒரு கம்பியில தொங்கிட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா எப்படி சிப்பியை வெளியாக்குறாங்கன்னு? இதை தட்டுனாலே விழுது. இது எல்லாமே கம்பியில மாட்டிட்டு இருக்கு. அதை அழகா வெட்டி எடுக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்குற இந்த கம்பிகள் 10 கம்பிகள் இருக்குது. அதில் ஒன்றுலையும் 300 சிப்பிகள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 3000 சிப்பிகள் கிட்ட இருக்குது. சிப்பிகள் வளர்ப்புங்கிறது 1500 வருஷங்களா ஹிரோஷிமால இருக்கு. சீட்டோ உள்நாட்டு கடல்ல இருக்கும் ஹிரோஷிமா பேவோட அமைதியான ஊட்டச்சத்து நிறைந்த நீர் ஒரு சிறந்த சிப்பி இனப்பெருக்க சூழலை உருவாக்குது. சிப்பிகளை சீ மில்க்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சத்து நிறைந்த உணவு. இப்போ நீங்க பார்க்குற இந்த உடன் ராஃப்ட்க்கு பேரு இக்கடா. இந்த இக்கடால கிட்டத்தட்ட ஒரு 70 கம்பிகளை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த 70 கம்பிகள்லையும் 300 ஆயிஸ்டர்ஸை வந்து வளர்க்குறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 200,000 சிப்பிகள் இந்த ஒரு உடன் ராஃப்ட்ல இருக்கா. குளிர்காலத்துல கிடைக்கும் பெசிபிக் சிப்பிகள் மற்றும் கோடை காலத்துல கிடைக்கும் இவாகாக்கி சிப்பிகள் தான் ஜப்பான்ல இருக்கிற 2 முக்கிய வகை சிப்பிகள். இவாகாக்கி சிப்பிகள் பெசிபிக் சிப்பிகளை விட அளவுல பெருசு. இங்க கிடைக்கிற ஆயிஸ்டர்ஸ்லாம் இயல்பாகவே ஸ்வீட்டாக தான் இருக்குமா. ஆனால் அது எப்படி ஸ்வீட்டாக இருக்கும்? ஆனால் சொன்ன மாதிரி நான் இங்கே பக்கத்தில் தான் நிற்கிறேன். எனக்கு எந்த ஒரு ரா ஸ்மெல்லும் இங்கே வரல. சரி வாங்க நம்ம போய் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சிப்பிகள் ஏன் ஸ்வீட்டாக இருக்குன்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, இந்த கடலில் அலைகள் பெருசாக இல்லை, அதனால தான் ஆயிஸ்டர்ஸ் அழகாக வளருது. இன்னொரு விஷயம், ஆயிஸ்டர் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கான காரணம் ஆறுகள் வந்து இங்கே கலக்கிறனால இதோட உப்புத்தன்மை குறைவாக இருக்குது, அதனால தான் ஆயிஸ்டர்ஸ் ஸ்வீட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஜனவரி முதல் பிப்ரவரி இறுதி வரை தான் சிப்பிகள் அதிகம் உருவாகும் பருவம். அப்போ ஹிரோஷிமால இருக்கிற பல கடலோர நகரங்கள்ல சிப்பி திருவிழாலாம் நடக்குமா. அதுல மிகப்பெரியது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 2வது வார இறுதியில மியாஜிமா தீவுல நடக்கும் திருவிழா தான். அந்த இடம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இந்த சிப்பி உற்பத்தியில எந்த ஒரு பொருளையும் அவங்க வேஸ்ட் பண்றது இல்ல. அந்த இடத்துலயே ஒரு ஆண்டி ஆயிஸ்டர் சமைச்சு தரேன்னு சொன்னாங்க. சரின்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே சிப்பிகள் தான். பார்க்கும்போது சாப்பிடணும்னு தான் தோணுது, ஆனால் எனக்கு ஆயிஸ்டர் பிடிக்காது. இருந்தாலும் உங்களுக்காக நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சிப்பிகளை பச்சையாவும் வேக வைத்தும் பல வழிகளில் சாப்பிட்றாங்க. சேஃபாக தான் இருக்கு. ஸ்மெல்லு இந்த டெம்பூரோ மாவில் செஞ்சுருக்கிறதுனால அப்படியே இறச்சி சாப்பிட்ற மாதிரி போகுது. நல்லாயிருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஆயிஸ்டரே சாப்பிட்றேன். ஆனால் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ஜப்பானின் சின்னங்களில் ஒன்றான இட்சுகுஷிமாக்கு போனேன். ஃபெரி எடுத்து தான் அங்கே போகணும். ஜப்பானின் மிக சிறந்த 3 காட்சிகள்ல டோரி வாசலுடன் இருக்கும் இந்த இட்சுகுஷிமா சன்னதியும் ஒன்று. கூகுளில் நீங்கள் ஹிரோஷிமான்னு தட்டுனாலே தண்ணிக்கு மேலே 2 ஆரஞ்சு கம்பத்துக்கு நடுவில் ஒரு அழகான ஷ்ரைன் இருக்கும். அந்த ஷ்ரைனுக்கு பேர் இட்சுகுஷிமா. என்னோட பயணம் இன்னைக்கு இங்கேருந்து தான் ஆரம்பமாகுது. நிமிஷத்துல மியாஜிமா துறைமுகம் வந்துருச்சு. இந்த இடத்தை செல்லமா மான்கள் தீவுனும் சொல்லலாம். அவ்வளவு மான்கள். அந்த முயல்கள் மாதிரியே இதுங்களும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம சுத்திட்டு இருந்துச்சு. இந்த ஷின்டோ ஷ்ரைன் மியாஜிமா ஐலண்டில் சீட்டோ இன்லைன் சீல கட்டியிருக்காங்க. இது தண்ணிக்கு மேலே கட்டப்பட்டு இருக்கிறதுனால மற்ற ஷின்டோ ஷ்ரைன்ஸை விட ஜப்பானியர்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. அங்கே பார்த்தீங்களா, ஃபேரி மூலமாக இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. இதுக்கு காரணம் எனக்கு பின்னாடி இருக்கிறவர் தைரா நோ கியோமோரி. 6ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் இவர் தான் இந்த கோவிலை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் ஒரு மிலிட்ரி லீடர். அதனால் பல ஃபாரினர்ஸை அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஃபேரி சர்வீஸ். ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மியாஜிமா தீவே அவங்களுக்கு கடவுள். ஷின்டோயிசமில் இயற்கையை தான் கடவுளாக பார்க்குறாங்க. அந்த வகையில் இயற்கைக்கு எந்த சேதமும் இல்லாமல் இந்த கோவிலை தண்ணிக்கு மேலே கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற அந்த டோரி கேட் கூட கட்டப்படலை, ஆழமாக தோண்டி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கோவிலுக்கு போகிறோம். இப்படியா போகிறது? எங்கள் அம்மா ஏசுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கொன்னிச்சிவா. நான் இப்போ இந்த காஸ்டியூமில் தான் கோவில் உள்ளுக்கு போக போகிறேன். இதில் ஒரு என்ன பிரச்சனைனா, இதில் மெதுவாக தான் நடக்க முடியும், வேகமாக நடந்து போக முடியாது.
கிமோனோவை போட்டுட்டு நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அகல காலெல்லாம் வைக்கவே முடியாது. வேகமா அடிப்பிரதர்சனத்துக்கு நடக்கிற மாதிரி நடந்தேன். நாம எப்படி கோவிலுக்கு புடவை கட்டிட்டு போவோமோ அதே மாதிரி ஜாப்பனீஸ் பாரம்பரியத்துல இப்படிதான் கோவிலுக்கு போவாங்களாம். இந்த ஷின்டோ ஷ்ரைனோட ஸ்பெஷலி இங்க இருக்கிற இந்த டோரிகேட் தான். இந்த டோரிகேட் 15 மீட்டர் ஹைட். இதை கற்பூர மரத்தால கட்டியிருக்காங்க. காரணம், கற்பூர மரம் தண்ணியில சேதமடையாது மற்றும் கரையான் இருக்காது. இப்போ நீங்க மேல பார்க்குற அந்த ரூஃப் சைப்ரஸ் மரத்தால செய்யப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்போ வரைக்கும் இதை 9 முறை மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க. மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது இங்க தான் முதல்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்களாம். ஆரம்பத்துல இங்க வெறும் 3 மண்டபங்கள் தான் இருந்துச்சு. இது அத்தனையும் 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இங்க இத்தனை மண்டபங்கள் இருந்தாலும் இது அத்தனையும் 260 மீட்டர் நீளமான நடைபாதையோட இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம பொதுவா கோயிலுக்கு போனோம்னா கை கழுவிட்டு போவோம். இங்க இந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு இதை இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பாடி பியூரிஃபை ஆகுதான். அதுக்காக தான் இதை செய்ய சொல்றாங்க. இந்த ஷ்ரைனை தண்ணிக்கு மேல கட்டி இருக்கிறனால ஹை டைட்ஸ் வரும்போது இந்த ஷ்ரைன் தண்ணியில மிதக்கிற மாதிரியே இருக்குமா. இந்த ஷ்ரைனோட மெயின் மண்டபம் இதான். ஜப்பானியர்கள் மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து வணங்கின கடவுள் இங்கே தான் இருக்காங்க. ஜப்பானியர்களோட புராணம் படி இவங்க தான் ரொம்ப அழகான கடவுளாம். எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கியூ நிற்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஜப்பானில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எந்த ஸ்டேஷன் போனாலோ இல்லை ஷ்ரைன்ஸ்க்கு போனாலோ இல்லை மியூசியம்க்கு போனாலோ அங்கங்கே ஸ்டாம்ப்ஸை கலெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க இப்போ இந்த ஷ்ரைனோட ஸ்டாம்பை வாங்க தான் இங்கே கியூவில் நிற்கிறாங்க. இதுதான் நோவா தியேட்டர். கியோமோரி வெளிநாட்டவர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த கோவிலை காட்டுறது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸை இங்கே பெர்ஃபார்மன்ஸும் பண்ண வச்சுருக்காரு. அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் புக்காக்கு. அந்த புக்காக்கு பெர்ஃபார்மன்ஸ் 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போ வரைக்கும் வருஷத்துக்கு 9 முறை நடக்குது. இந்த தாழ்வாரங்கள்ல தொங்கும் விளக்குகள் எல்லாம் அந்த காலத்துல வார்ப்பு இரும்பால செய்யப்பட்டிருந்தது. அதோட வடிவமும் வேற மாதிரி தான் இருக்குமா. அதெல்லாம் இப்போ புதையல் மண்டபத்துல இருக்கு. இப்போ இருக்கும் விளக்குகள் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில வெண்கலத்தால் செய்யப்பட்டவை. காலையில 9:30 மணிக்கு இங்க வந்தேன். எங்கேயும் பெருசா நிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ மணி 12. சீமாசன் கோவிலை பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? சாப்பாடு தான். எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. வாங்க சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இட்சுகுஷிமா ஒரு பெரிய சுற்றுலா தலம்னா அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? சரியா சொன்னீங்க, சோவினியர் கடைகள் தான். இந்த கடை தெருவுக்கு பேர் ஒமோட்டோ சென்டோ ஷாப்பிங் ஸ்ட்ரீட். 350 மீட்டர் நீளம் உள்ள இந்த தெருவில் 60 கடைகள் இருக்கு. மியாஜிமா தீவோட பிரபலமான உணவுகளை சுவைக்க அங்கே போனேன். இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம பசாமாலமில் கிடைக்கிற சாத்திய மாதிரி தான். ஆனால் நம்ம பசாமாலமில் கிடைக்காதது ஒன்று, இந்த வெஜிடேரியன் பேன் கேக். வாங்க இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. வெஜிடபிள் பேன் கேக் வந்துடுச்சு. நம்ம அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் சாய் சாஸ்லாம் ஊற்றிருக்காங்க மேலே. மேலே நல்லா ஃப்ரெண்ட்ஸியாக இருக்குது. உள்ளே வந்து மாவு சேர்த்துருக்காங்க. வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மாவு சேர்த்துருக்காங்க. உப்புலாம் சரியான அளவில் போட்டு
டேஸ்ட் வந்து லைக் நார்மலி நம்ம வீட்டிலலாம் சுடுவோம்ல, அந்த குவையெல்லாம் சுடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. மியாஜிமாவோட பிரபல உணவு மோமிஜி மஞ்சு தான். இங்கே உள்ள ஒரு பன் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஐலண்ட் ஃபுல்லாக நிறைய மேப்பிள் ட்ரீஸ் இருக்குது. இந்த தீவோட சிம்பலே மேப்பிள் லீஃப் தான். அதோட வடிவத்தில் தான் இந்த பண்ணை தயாரிக்கிறாங்க. இந்த பண்ணோட பேர் மொமூஜி மஞ்சு. பல சுவைகளில் கிடைக்கும். இதை வாங்குறதுக்காகவே எல்லா கடையிலையும் கூட்டம் நிற்கிது. இந்த மொமூஜி கேக்கை இந்த மெஷின் தான் செய்யுது. முதல்ல மாவு ஊற்றுறாங்க, அதுக்கப்புறம் ஃபில்லிங் போடுறாங்க. அது ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கேக்காக வெளியே வருது. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. சாக்லேட், ஸ்ட்ராபெரி, சீஸ், க்ரீம் அப்படின்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம தேடி வந்த கறி பன் இங்கே வந்தாச்சு. அதாவது இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கறி பன்னா ரொம்ப ஃபேமஸாக. இதில் டிஃப்ரெண்ட் கறி பன்லாம் கூட இருக்குது. முக்கியமாக ஆயிஸ்டரில் கூட கறி பன் இருக்குது. நான் ஆயிஸ்டர் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், அது வேணாம். இப்போ நான் ஸ்பினாச் மொசரெல்லா சீஸ் டொமேட்டோ கறி பன்னை சாப்பிட போகிறேன். இது வந்து மேலே பிரெட் கிரம்ஸ், உள்ளே தான் வந்து அந்த ஸ்டஃபிங்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி கடிக்கும் போது அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. மேலே இருக்கிற இந்த கிரன்ச்சினஸ் தான் வந்து கொஞ்சம் கடிக்கும்போது அப்படியே வாயில் டிஸ்டர்ப் பண்ணுது. பட் இருந்தாலும் அது அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இதை இப்படி பிச்சு இழுக்கும்போது இதில் உள்ளே இருக்கிற சீஸ் அப்படியே வெளியே தெரியுது. அதை அப்படியே வாயில் போட்டு இதில் இந்த சீஸ், ஸ்பினாச், அப்புறம் இந்த கறியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம பொதுவாக சாப்பிடுவோம்ல, கறி பன்லாம் இருக்கும்ல, அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த சீஸ் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் சுவையாக இருக்குது. இந்த சீஸு தனியாக தெரியுது. இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் இன்னொரு விஷயமும் ஃபேமஸ். அதாவது ஃபிஷ் கேக் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் இருக்குது, க்ரீன் சாய்பீன், சீஸ் பேக்கன், எஸ்பரகஸ் பேக்கன், ஷ்ரீம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சதுன்னா ஸ்குவிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொதுவாக நம்ம நார்மலாக ஃபிஷ் டேஸ்ட்டில் இருக்கிற ஃபிஷ் கேக் தான் சாப்பிட்ருக்கோம். இது வந்து ஸ்குவிட் டேஸ்ட்டில் இருக்க போது நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம எப்போதும் சாப்பிடுவோம்ல ஃபிஷ் கேக், அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து ஸ்குவிட்டை அங்கங்கே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதோட அந்த ஸ்வீட் டேஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது இதில் ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்குது, ஃபிஷ் கேக் டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஹிரோஷிமாவோட அழகிய பக்கங்களை பார்த்த எனக்கு அதோட இருண்ட பக்கத்தை பார்க்க தைரியம் இல்லை. உலகின் மிக கொடுமையான தாக்குதலை சந்திச்சது ஹிரோஷிமா.